ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை பயன்படுத்தாமல் அரிசி மாவை வச்சு நம்ம அச்சு முறுக்கு அச்சியில் எப்படி எடுத்து போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து கடைகளில் வாங்கியிருந்தாலும் சரி, வீட்லேயே நீங்கள் தயார் பண்ணதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே வந்து சர்க்கரையை 1/2 கப் அளவுக்கு பொடிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓவர் டேஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப இனிப்பாக தெரியும். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பிஞ்ச் ஆஃப் அளவு சால்ட்டு, ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. பழைய ஸ்டீல் அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் முதல் நாளே வந்து எண்ணெயில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது நல்லா பழகும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக ஒட்டிட்டு வரும், இல்லைனா மாவு வந்து ஒட்டாது. இப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே அச்சு வந்து ஊறிட்டுருக்கணும். எண்ணெயாக அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கணும். இப்போ பாருங்கன்னா, நல்லா மாவு வந்து நான் கரைச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்பூனில் அள்ளி ஊற்றும்போது நமக்கு வந்து மேலே ஒட்டிக்கிட்டு வரணும். ஸோ இது வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அச்சு அடுப்பில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம இதில் வைக்கும்போது நமக்கு வந்து ருன்னு சவுண்டு கேட்கணும். அந்தளவுக்கு அது ஹீட்டாக இருக்கணும். அதே சமயம் நம்ம ஃபுல்லாகவும் முக்கிடக்கூடாது. 3/4 அளவு முக்கிட்டு அதை எடுத்து எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுல போட்டு நம்ம 2 உழுக்கணும் அப்படின்னா தன்னால் வந்துடும். நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி 2 வாட்டி ஷேக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இறங்கிடும். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வையுங்க. அப்போ தான் அது நல்லா முழுகி கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா இது வந்து அரிசி மாவுன்றதுனால சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பப்புள்ஸ் எல்லாமே அடங்கினதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். அச்சு முறுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டானது இது. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக நம்ம அச்சு இருந்துச்சுன்னா நம்மளே வீட்டில் அழகாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டும் போது இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுக்கணும். அப்போ தான் எண்ணெய்கள் எல்லாமே கீழே வந்துடும். நீங்கள் மேல் பக்கமாக திருப்பி போட்டிங்க, எண்ணெய் எல்லாமே அப்படியே அச்சு முறுக்குலேயே நின்றுடும். இப்போ அடுத்தது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு உழுக்கணும். பாருங்கள், அழகாக வந்துடும். சிம்பிளான மெத்தட், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நான்ஸ்டிக் இருந்ததுன்னா இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் 2-3 கூட எக்ஸ்ட்ரா சேர்ந்து போடுங்க. ஸோ அவ்வளோதான். இருக்கிற மாவை எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்களா, எனக்கு வந்து 1 கப்பு மாவுக்கு 15 கிட்ட வந்துருச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.